மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். பா ரஞ்சித்தின் நீலம் தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டில் ராதா திரைப்பட விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின், இசைஞானி இளையராஜாவை யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒருமையில் திட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட்டானா அவங்க குடிச்சு. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவாங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யார் குடிக்காரில்ல. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும். ஆக்சுவலி பாட்டில் ராதா ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ளே போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியாக அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சு மச்சான் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு ஒரு அப்படி பண்ண படம் நான் ஓடிடுமே. ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறேன். நம்ம அதுதான் நான் வந்திருக்கோம். இன்னும் போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சுட்டா உள்ளே போகிறோம். போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார். பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார். ஆக்சுவலாக அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு. ரைட்டு. அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.